श्री रामचंद्रं भजे जानकीकान्तस्मरणं जय जय राम राम। श्रीमद् रामायणं बालकाण्डं ஆரம்பத்திலேருந்து பார்த்தா நிறைய கர்மாவை இன்சிஸ்ட் பண்றது. தசரத மகாராஜாக்கு ராமர் பிறக்கிறார் அப்படிங்கிறதையே அஸ்வமேதம் பண்றார், புத்திரகாமேஷ்டி பண்றார், இப்படிங்கிற கர்மாவை பண்றார். இவன் விஸ்வாமித்ரர் அதுக்கப்புறம் ராமருடைய உடனே ராமர் அவதாரம் பண்ணியாச்சுன்னு உடனே விஸ்வாமித்ரர் வரார். விஸ்வாமித்ரர் வரத்து என்ன கேட்டுட்டு வர்றாருன்னா, யாகம் பண்ண போறேன், அதுக்கு எனக்கு ராமனை கொடு. ஸோ அங்கேயும் ஒரு கர்மா தான் வருது. அந்த கர்மாவை ஆரம்பிக்கிறார். ராமர் சொல்றார், நீங்க கர்மா ஆரம்பிங்கோ. அப்படிதான் நேற்றுக்கு நிறுத்தினோம். கர்மா ஆரம்பிங்கோ, நாங்கள் காவல் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி கர்மா யாகமானது ஆரம்பிக்கப்படுறது. அதுல சொல்றத விஸ்வாமித்ர சொல்ற, அத்யதோ அததோ தேசகாலக்னோ ராஜபுத்ரோ அரிந்தமோ தேசே காலே ச வாக்யஜ்ஞோ அப்ரூதாம் கௌசிகம் வசஹா. யாகத்தை ஆரம்பிக்கும் சொல்றார். ராமர் சொல்றார் விஸ்வாமித்ர கிட்ட. யூஸ்வலா ரிஷிகளுக்குத்தான் தேச காலங்கள் தெரியும் சொல்லுவா. இது ராமர் தேச காலத்தை தெரிஞ்சவர் விஸ்வாமித்திர சொல்றாராம், ஆரம்பிங்க. பாவமா பார்த்தேன்னா பரமாத்மாவே அடைஞ்சாச்சு, இனிமே நாம் போய் என்னத்துக்கு கர்மம் பண்றது அப்படிங்கிற அந்த ராமன்லயே அப்படியே ரெமிச்சுண்டு விஸ்வாமித்திரர் இருக்கார். அவரால் ஆக்டிவிட்டிஸ் பண்ண முடியலைங்கிற அந்த நைஷ்கர்மியத்துல விஸ்வாமித்திரர் இருக்காருங்கிறதுனால ராமர் தட்டி விடுறாரு. ஏன்னா ரிஷிகள், அதுவும் பகவானுடைய பக்தர்கள் வாயிலேருந்து ஒரு வாக்கு வந்துருத்துன்னா அது சத்தியம் பண்றதுக்கு பகவான் பாப்பன். நரசிம்ஹாவதாரம் சொல்றதையே அந்த பெருமை என்னத்துக்கு, அந்த நரசிம்ஹாவதாரத்துல பகவான் நரசிம்ம சுவாமிக்கு என்னத்துல பெருமை அப்படின்னு கேட்டா, சத்தியம் விதாதும் நிஜ பிருத்திய பாஷிதம். சத்தியம் விதாதும் நிஜ பிருத்திய பாஷிதம். அந்த பிருத்தியனுக்காக எடுத்த அவதாரம் நரசிம்ஹாவதாரம். அப்போ ஒரு பிருத்தியன் சொல்லப்பட்ட வார்த்தைய பகவான் சத்தியம் பண்றதுக்கு பாப்பன். அந்த பிருத்தியன் வாக்குலேருந்து என்ன வார்த்தை வேணா வரட்டும், அந்த வார்த்தையை பகவான் சத்தியம் பண்ணுவார். அப்படி சத்தியம் பண்றதுக்கு இருக்கிறத விஸ்வாமித்திரர் விஸ்வாமித்திரர் ஒரு பிருத்தியன் தான். ராம பிருத்தி சங்கத்தில விஸ்வாமித்திரரும் ஒண்ணு. அப்படின்னு இருக்கிறத அந்த விஸ்வாமித்திரர் கிட்ட விஸ்வாமித்திரர் சொல்லியிருக்கார் தசரதன் கிட்ட, நான் யாகம் பண்றதுக்கு போறேன், ராமனை கொடுங்கிறத. இவர் ராமனை பார்த்து அப்படி மயங்கி இருந்துட்டாருன்னா அப்புறம் அவர் சொன்ன வாக்கு சத்தியமாக வேண்டாமா? மேலும் ரிஷிகள் எல்லாருமே சத்தியவாச்சிகள், சத்திய சங்கல்பர்கள். அவருடைய வாக்கு போய் போகக்கூடாதுன்னு பகவானுக்கு திடமான எண்ணம். அதனால ராமர் சொல்றார், யாகம் பண்ணுங்க. ஆனா வால்மீகி சொல்றார், அதோ தேச காலக்னோ ராஜபுத்திரோன்னார். தேசத்தையும் காலத்தையும் தெரிஞ்சுண்டவா அப்படிங்கிறத ஒரு யாகம் அப்படின்னா அதுக்கு சரியான தேசத்துல யாகம் பண்ணணும், சரியான காலத்துல யாகம் பண்ணணும். இது ரெண்டும் சில சமயம் சிலப்பத்தான் அமைஞ்சு வரும். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி காசியில பாகவ சப்தாகம் பண்ணிட்டு, பிப்ரவரியில 6 மாசம் இல்லை, 3-4 மாசம் முன்னாடி சந்திர கிரகணமும் காசியும். சந்திர கிரகணம் வந்தது மார்ச் மாசம் 3ஆம் தேதி சந்திர கிரகணம் வந்தது. சந்திர கிரகணமும் காசியும் சேர்ந்தா போல வந்தது. ஒரு மாமா பிரத்யக்ஷமா இந்த காலத்துல பிரத்யக்ஷமா இது கிடைக்காது சொல்லி கோதானம் பண்ணினார். அன்னைக்கு சரியான தேசம் வந்திருக்கு, சரியான காலத்துல வந்திருக்கு, நல்ல காலம் நல்ல தேசம், இது மாதிரி தானம் கொடுக்கறதுக்கு அமையாது அப்படின்னு சொல்லிட்டு பிரத்யக்ஷமா கோதானம் பண்ண. அத தேசத்தையும் காலத்தையும் விட்டுவிடக்கூடாது, அதுக்காக சொல்றது. அப்படியே அந்த தேச காலத்தையும் ராமலட்சுமணம் தேசத்தையும் காலத்தையும் தெரிஞ்சவளா இருக்கா.
வாமன கஷேத்திரம் அது. இப்ப சொன்ன இந்த இடம் வாமன கஷேத்திரம். இந்த வாமன கஷேத்திரத்துல யாகம் பண்ணணும் அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்றத அதுக்குதான் கூட்டிட்டு வந்திருக்கார். ராமரும் பாக்குறார், இது யாகத்துக்கு உகுந்த ஸ்தலமா இருக்கு, யாகம் ஆரம்பிக்கணும். நேர காலத்தை பார்க்கிறார். ஜோதிஷம்ங்கிற சாஸ்திரமே யாகத்துக்கு டைம் குறிக்கிறதுக்கு தான் வந்திருக்கு. எப்ப யாகத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் ஜோதிஷங்கிற சாஸ்திரமே வந்திருக்கு. சரியான காலமா இருக்கு, யாகத்தை ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு வச்சுட்டு காவலுக்கு நிற்கிறான். பகவன் ஸ்ரோதுமிச்சாவோ யஸ்மின் காலே நிசாச்சரோ சம்ரக்ஷணீயௌ தௌ ப்ரூஹி நாதிவர்த்தேத தக்ஷணம். எப்ப ராட்சசால் வருவாங்கிறத சொல்லுங்க. ராமர் கேட்டுக்கிறார், நான் யாகத்துக்கு காவல் நிற்கிறேன், இனிமேல் என்னுடைய வேலைங்கிறது உங்களுடைய யாகத்தை சம்ரக்ஷணம் பண்றதுக்கு தான். அது எந்த யாகமானாலும் அந்த யாகத்தை சம்ரக்ஷணம் பண்றதுங்கிறது விஷ்ணுன்னு சொல்றது. யாகத்தை விடுங்க, ஆத்துல பண்ணப்பட்ட ஸ்ராத்தம், இந்த ஸ்ரார்த்தத்துக்கே மகாவிஷ்ணுவை வர்ணம் பண்ணுவா. அந்த மகாவிஷ்ணுவை வர்ணம் பண்றது எதுக்கு? அதுக்கு தேவதைய பிதிருக்கணக்கில் இல்லை, இல்லை விஸ்வே தேவர்கள் கணக்கில் சாப்பிட்றதுக்கு உண்டானது அந்த கணக்கில் இல்லை. எதுக்கு மகாவிஷ்ணுவை வர்ணம் பண்ணுவான்னா ஸ்ராத்த சம்ரக்ஷக மகாவிஷ்ணு. அந்த ஸ்ரார்த்தத்தை சம்ரக்ஷணை பண்றவர் மகாவிஷ்ணு. எந்த யாகத்திலையும் எந்த யஜ்ஞத்திலையும் அதாவது நடுவுல ஒரு ஃப்ளா வந்ததுன்னா, ஒரு தப்பு வந்ததுன்னா, இல்ல அது நிறுத்தும்படியா போச்சுன்னா, என்ன நம்ம சாதம் பண்றதையே நடுவுல ஏதாவது பேசுவோம். அந்த பேசுறது என்ன ஆக்சுவலான்னா, இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, அதுல இருந்து இதுக்கு மேல பேசுறதுக்கு அப்புறம் இதுக்கு மேல பண்ண போறோம் இல்லையா, அங்க கட் ஆயிடுறது, அங்க நின்று போயிடுறது, சாதம் துண்டாயிடுறது. இதுதான் யஜ்ஞமும் இப்படித்தான். அதிராத்திரங்கிற யஜ்ஞம் 3 நாள் பண்ணணும். 3 நாள் தொடர்ந்து 3 ராத்திரி பகல் யாகம், 3 ராத்திரி 3 பகல் யாகம். எங்கேயாவது எஜமானனுக்கு தூங்காம இருக்க முடியுமா? தூங்குவா, கண்ணு மயங்கும். கண்ணு மயங்கறத அந்த இடத்துல யஜ்ஞம் விச்சின்னம் ஆயிடுச்சு. விச்சின்னம் ஆயிடுச்சுன்னா கேப் வந்துடுது. உடனே அந்த இடத்துல சொல்லுவா விஷ்ணு 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 சொல்லி திரும்பி ஆரம்பிப்பா யாகத்தை. ஏன்னா வேதம் சொல்றது யஜ்ஞமே விஷ்ணு, யாகத்துக்கே விஷ்ணுன்னு பேர். யஜ்ஞோவை விஷ்ணு எல்லாம் வேத வாக்கியமாக்கும். யஜ்ஞோவை விஷ்ணு, யஜ்ஞமே விஷ்ணு. யஜ்ஞம் வேதம் ஆயிடுச்சுன்னா விஷ்ணுவால விஷ்ணுவை சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்றது. அதனால விஷ்ணு, அந்த விஷ்ணு 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 சொல்றதை அந்த பின்னமான அந்த தோஷம் வராது. அப்ப எந்த யாகமும் சரி, எந்த யஜ்ஞமும் சரி, ஆத்துல பண்ண சாதமும் சரி, இதுல எல்லாம் காப்பாற்ற சம்ரக்ஷண தேவதைங்கிறது விஷ்ணு. அந்த விஷ்ணுவே இங்கே யாகத்தை சம்ரக்ஷணம் பண்றேன்னு சொல்லி வந்துக்கிறார். உடனே விஸ்வாமித்திரர் சொல்றார், எல்லாருக்கும் சந்தோஷம், நான் காப்பாத்துறேன் அப்படின்னு ராமர் சொல்லியிருக்காரு இல்லையா. ஏவம் புருவாணோ காகுஸ்தி துவரமானோ யுயுஸ்துவயா. பகவான் சொல்லிட்டார். அது அந்த ஒரு ஃபீலிங் கிடைக்கணுமே, நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஃபீலிங் வேணும் இல்லையா. நடுவில் விட்டுட்டு போயிடுவா, ஆரம்பிச்ச வேணா வைப்பா, நடுவில் பார்த்தா ஆளே கடந்து விட்டுட்டு போயிடுவா. அப்படி இல்லாம பூரா நான் இருந்து காப்பாத்துறேன், எப்போ ராட்சசால் வருவாங்கிற சொல்லுங்க அவளுக்கு அந்த செக்யூர் ஃபீலிங் முதல்ல கிடைச்சிடுது. பகவான் அப்படி சொல்லுறதுலயே அந்த செக்யூரிட்டி ஃபீலிங் கிடைச்சிடுது. சொல்றார் விஸ்வாமித்திரர், அத்ய பிரபுதி ஷட்ராத்திரம் ரக்ஷதாம் ராகவோ யுவாம். இன்னைக்கு முதல் 6 நாள் நீங்க 2 பேரும் எங்களை காப்பாற்றணும். வாஸ்தவத்துல தசரதன் கிட்ட சொல்லிட்டு வரத்த ஒண்ணு சொல்றார், இங்க வரத்த ஒண்ணு சொல்றார். அந்த இடத்துல அது ராமாயணம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்.
கேட்டுட்டே இருந்தாலும் ஒன்றும் மண்டையில நிற்காது. பட் அதுல அந்த இந்த நுணுக்கம் எவ்வளவு இருக்கு பார்த்துங்க. நான் மேட்டிக்கோ மிண்டனட்டிக்கோ தான் சொல்லிட்டு இருந்தேன். ராமாயணம்ங்கிறது புள்ளி வச்சு போடுற கோலம் மாதிரி. புள்ளி வச்சு போடுற கோலம் இருக்கு இல்லையா, அவ்வளவு புள்ளிகளும் ஒரு புள்ளி இன்னொரு புள்ளியில வச்சு கனெக்ட் பண்ணி நிற்காது. இங்கேருந்து அடுத்து கனெக்ட் பண்ணி அங்கேருந்து வேற போய் அப்படி போய் இப்படி வந்து எங்கேருந்தோ இந்த புள்ளியில வந்து நின்று இப்படி போகும். அது மாதிரி ராமாயணத்துல ஒரு வார்த்தை எங்கேயாவது ஒரு மூலையில் இருக்குது உண்டானா அதுக்கு 4-5 இடத்துல மினிமம் கனெக்ஷன் இருக்கும். இப்போ தசரதன் கிட்ட சொல்லிட்டு வரது, தசரதன் கிட்ட சொன்னார், நான் 10 நாள் யாகம் பண்ண போறேன்னு சொன்ன. இங்க சொல்ற 6 நாள் காப்பாத்துக்கோங்க. அங்க 10 நாள் யாகம் சொன்னார், இங்க 6 நாள்ங்கிறார். என்னது சரியா இல்லையே? இல்லையா? தசரதன் கிட்ட சொன்னது உண்மை, இங்க சொன்னது உண்மை. ஏன்னா இதுதான் நான் சொல்லுவேன், ராமாயணத்துல ஒரு இடத்துல கூட ஓப்பன் எண்டிங் இருக்காது. இவ்வளவு புள்ளிகள் இருக்கே, இவ்வளவு புள்ளியில ஒரு புள்ளிக்குள்ள தனியா இருக்காது, எல்லாமே கனெக்டடா தான் இருக்கும். எல்லாமே கனெக்டடா தான் இருக்கும். ஒரு இடத்துல கூட இந்த ஓப்பன் எண்டிங் இருக்காது. தசரதன் கிட்ட சொல்றத 10 நாள் சொன்னார், இங்க சொல்றது இன்னையில இருந்து 6 நாள்ங்கிறார். என்ன அர்த்தம்னா அவ அங்கேருந்து கிளம்பி இங்க இன்னைக்கு 4 நாள் ஆயாச்சு. 4 நாள் ஆயாச்சு, 4th டே. அப்போ அங்க சொல்லிட்டு வரத 10 நாள் சொல்லிட்டு கூட்டிட்டு வரார். இங்க சொல்றார், அத்திய பிரபதி ஷட்ராகத்ரம் ரக்ஷதாம் ராகவோ விவாம். நீங்க இன்னையில இருந்து 6 நாள் எங்களை காப்பாத்தணுங்கிறார். 6 நாள் தான் யாகமே பண்ண போறேங்கிறார். அங்கிருந்து 10 நாள் சொல்லிட்டு இங்க வரத 6 நாள் சொன்னா என்ன அர்த்தம்? இதுக்கு கனெக்ஷன் இல்லையே. விஸ்வாமித்திரர் போய் சொன்னாரா? விஸ்வாமித்திரர் போய் சொல்ல மாட்டார், சத்தியம் அதுதான். அங்கேருந்து கூட்டிட்டு வரதுல இருந்து யாகம் ஆரம்பிச்சாச்சுன்னு எடுத்துக்கணும். அப்ப 4 நாள் அது போயாச்சு. இங்கேருந்து 6 நாள் இருக்கு, 6 நாளும் 10 சரியா போச்சு. சின்ன சின்ன விஷயம் தான் சொல்றேன். சின்ன சின்ன விஷயம் கூட எங்கேருந்தோ எங்கேயோ கொண்டு சேர்க்கும் ராமாயணம். இதெல்லாம் பெரிய விஷயமா கேட்டா இல்லதான். இதெல்லாம் இவ்வளவு பெருசா சொல்ல வேண்டி இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லதான். என்ன 10 நாள் 6 நாள் கணக்கெல்லாம் சொல்லணுமா கேட்டா வாஸ்தவம் இல்லதான். ஆனா எனக்கு பார்க்கறது என்னமோ பெருசா தோணுறது. ஏன்? மேபி அது என்னுடைய ராமாயணத்தின் மேல் இருக்கப்பட்ட அந்த ஒரு பிரியமா இருக்கலாம். ஆனாலும் ஒரு இடத்துல கூட க்ளோசிங் இல்ல, க்ளோசிங் ஓப்பன் எண்ட் இல்லாம இருக்கேங்கிறதுல ஒரு ஆச்சரியம் இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, இந்த 10க்கும் 6க்கும் ஆத்தியாத்மிகமா அர்த்தம் உண்டு. அங்கிருந்து கூட்டிட்டு வரத 10 சொன்னார். 10ங்கிறத திசை இந்திரியங்களை சொல்றது. இந்த திசை இந்திரியங்கள் அடக்கிறதுக்காக ராமனை கொண்டு போறேன்னா, ராமனை கிடைச்சாச்சு. இனி திசை இந்திரியங்கள் பூரா 10 இந்திரியங்கள் பூரா ராமன் மேல ஆயாச்சு. இனிமே என்ன வேணும்னா இந்த 6 தாண்டணும் இல்லையா? இந்த 6 தாண்டணும் இல்லையா? இது இந்த 6 தான் நீங்க சொல்ற. இந்த 6 தாண்டறதுக்கு தான் இங்க சொல்றார். என்ன எடுத்துங்க இந்த 6ங்கிறது இல்லாம இல்லை. இந்த 6, 7ங்கிறது என்ன எடுத்துங்க, எந்த சப்ஜெக்ட் எடுத்துங்க, பாகவதம் எடுத்துங்க, ராமாயணம் எடுத்துங்க, எல்லாம் எடுங்க, பைபிள் எடுத்துங்க. ஸ்டார்டிங்கே ஓரோ நாளைக்கு ராத்திரி போறத அவர் என்ன படைச்சார் சொல்லிட்டு 7வது நாள் உடனே படைப்பிலேருந்து பகவான் தன்னை விடுவிச்சுட்டார் அப்படிங்கிறது. ஏது புராணம் எதை விடுங்க. கிறிஸ்டியானிட்டி சொன்னேன் இல்லையா, முஸ்லிம்ஸ் இருக்கா இல்லையா, அவளுக்கு பிரதானமான நம்பரே என்னதுதான் 6, 7, 8. என்ன இது கேஸ் எடுத்துங்கோ, என்ன புராணம் எடுத்துங்கோ, என்ன ரிலீஜன் எடுத்துங்கோ, எல்லாத்துலயும் இந்த 6, 7, 8ங்கிறது இல்லாம இருக்காது. 6ங்கிறது 6 சக்கரம், 7th பிளேஸ்ங்கிறது சகசிராரம், 8ங்கிறது அஷ்டாங்க யோகம். முடிஞ்சு போச்சு. எதுல இருக்கு இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கு. சோ இல்லையா? அப்படி அத்தியப்பிரபதி ஷட்ராத்திரம் இன்னையில இருந்து ஆரம்பிச்சு 6 நாள் யாகம் பண்ண போறேன். 6ஐயும் தாண்டி வீராமா முடிஞ்சு போச்சு. அதுதான் ராமர் நிற்கிறார், காவலுக்கு நிற்கிறார். நான் வாஸ்தவமா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றதுக்கு சொல்றதுக்கு இருந்தேன்.
இன்னைக்கு பிரவச்சனம் 1/2 மணி நேரம் முன்னாடி அப்படின்னு மறந்து போயிடுத்து. ஓ இல்லையா மாமா, அப்படியா? ஓகே. 6 நாள் இங்க சொல்லவே இல்லை. 6 நாள் இங்க சொல்லவே இல்லை. சோ அப்படி சொல்லி நான் காவல் நிற்கிறேன்னு சொல்லி காவல் நிற்கிறார். 6 நாள் முடியறச்ச நடுவுல மாரீசன் சுபாகு வரார். சுபாகு மாரீசன் வரத்த சுபாகுவை அக்னேய அஸ்திரத்தால தகனம் பண்றார். மாரீசனை மானவாஸ்திரத்தால விரட்டி விடுறார். சுபாகு நடுவில் நான் நாளைக்கு சொல்லியிருக்கிறது, சுபாகுங்கிறது குரோதம், மாரீசன்கிறது காமம். இந்த 2 தான் எல்லா இடத்துலயும் சத்ருக்களா வருவார். இந்த 2 தாண்டி 3வது ஒரு சத்ருங்கிறது கிடையாது. எந்த இடத்துலயும் பார்த்தாலும் கிரண்யாக்ஷன் ராவணன் கும்பவன், தெய்வ மகாத்மியம் எடுத்துங்கோ, மது கைடவன், 2 தான் வரும். அதுவும் 2 சேர்ந்தே வரும். ஒன்னு காமம், இன்னொன்னு குரோதம். அதுல காமஸ்வரூபி மாரீசன், குரோதஸ்வரூபி சுபாகு. குரோதஸ்வரூபி மாரீசன், காமஸ்வரூபி சுபாகு அப்படின்னு ஏன் சொல்லப்படாதுன்னா, அப்படி சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா மாரீசனால தான் காமஸ்வரூபியா இருக்க முடியும். அதனாலதான் அந்த மாரீசன் ஆசையினுடைய வடிவம். காமஸ்வரூபின்னு ஆசையினுடைய வடிவம். அந்த மாரீசனாலதான் ஆசையினுடைய வடிவமா இருக்க முடியும். அதனாலேதான் அந்த மாரீசன் அப்புறமா ஆசையை காட்டுறான். மானா அந்த மாரீசனை பகவான் இல்லாம பண்ணலை, தள்ளிவிட்டார். அதுக்கு சொல்றார், மானவம் பரமோதாரம் அஸ்திரம் பரமபாஸ்வரம். பரமோதாரமான, ரொம்ப உதாரம் அப்படின்னா ரொம்ப இறக்க முடியாதுன்னு அர்த்தம். ரொம்ப இரக்கத்தோட, ரொம்ப கருணையோட, ரொம்ப காருண்யத்தோட சுபாகுவ ஆக்னேய அஸ்திரத்தால ஞானமயமா ஆக்கிட்டுட்டார். ஆனா அதுவே மாரீசனை ரொம்ப கருணை பண்ணி அவனை மானவாஸ்திரத்தால விரட்டி விட்டார் அப்படின்னு சொல்லி அந்த 6 நாள் யாகத்தை பூர்த்தி பண்றார். அப்படி இருக்கட்டும். மேல நாளைக்கு